அடுத்த இரண்டாவது சுற்று நிறைவு சுற்று. அந்த வகையில் கட்சியே என்கிற வாதத்தை முன்வைக்க முன்வருகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல். ஒரு இயக்கம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பல உதாரணங்களோடு இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருந்தாலும், அந்த இயக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் நாம் தேர்தலிலே போட்டியிட முடியும், போட்டியிட்டால் தான் நாம் ஆட்சி கட்டிலே அமர முடியும் என்று தலைவர்கள் உணர்ந்ததன் அடிப்படையில் தான் பிரிந்திருந்த இயக்கங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து முடக்கப்பட்ட சின்னத்தை மீண்டும் பெற்று ஜனசங்கத்திலிருந்து, காங்கிரசிலிருந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னும் பல கட்சிகளை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஒரு இயக்கம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இயக்கம் இருந்தால்தான், மக்களிடையே பரிச்சயப்பட்ட அந்த இயக்கம் இருந்தால்தான் நாம் தேர்தல் களமாட முடியும். தேர்தல் களமாடினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால்தான் நம்முடைய சமூக நீதி கோட்பாட்டை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு கோட்பாடு, ஒரு நிலைப்பாடு இங்கு இருக்கிற மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறது. உலகமெங்கும் பரிச்சயப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரபலமான முகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் ஒரு தனிநபராக இருக்கிற போது மக்களுக்கான நாம் கொண்ட கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவர்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாது என்பதற்காக எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் 5 தலைவர்களால் உருவாக்கப்பட்டதோ, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சக்கணக்கான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்னதை போல எப்படி மக்களோடு இரு, மக்களோடு பழகு, மக்களுக்காக சேவை செய், இதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதைத்தான் முழுவதுமாக உள்வாங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்மோடு அவர் இல்லை என்று சொன்னாலும் அந்த திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடுத்த தலைமை பொறுப்புக்கு வந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்னிகரில்லா தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் குழந்தைகள் பெருமளவு கொல்லப்படுகிறார்கள் என்ற காரணத்தை உள்வாங்கிய மாண்புமிகு அம்மா அவர்கள் 1992ஆம் ஆண்டு முதலாக ஆட்சி கட்டிலே வந்த பிறகு கொண்டு வந்த திட்டம் மகத்தான திட்டம், பெண் குழந்தைகள் தொட்டில் குழந்தைகள் திட்டம். அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் 1992ஆம் ஆண்டு கொண்டு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு பெருமளவு பெண் சிசு கொலைகள் தமிழகத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு 6000க்கும் மேற்பட்ட 5 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான கல்வி செலவு, விடுதி செலவு, கட்டண செலவு அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒப்பற்ற திட்டத்தை கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனால் ஒரு இயக்கம் தான் பிரதானமானது, ஒரு இயக்கம் தான் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு மக்கள் சபைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கும் பொறுமையாக அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய பட்டாம்பூச்சிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நிறைவு சுற்றில் தலைவரே என்கிற வாதத்தை முன்வைக்க திருமதி விஜயதாரணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு தலைவர் ஒருத்தர் வரும்போது தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, இல்லைன்னா அது ஆட்சிக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா? ஒரு பாப்புலர் லீடர் அவர் வரும்போது தான் அம்மையார் ஜெயலலிதா வராங்க, அப்போ அதிமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வருது. எம்ஜிஆர் வராரு, ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா வர்றாரு, ஆட்சிக்கு வருது. ஜவஹர்லால் நேரு வர்றாரு, ஆட்சிக்கு வருது. ராஜீவ்காந்தி வர்றாரு, ஆட்சிக்கு வருது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர்றாரு, ஆட்சிக்கு வருது. தொடர்ந்து 2 தடவை 3ஆவது தடவையும் வரப்போறாரு. அப்படி ஒரு தலைவர் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் எவ்வளோ திடத்தன்மையோடு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த கட்சியும் வளருது, கட்சியால் அந்த ஆட்சியும் வருது. கட்சியால் ஆட்சியா, தலைவரால் ஆட்சியா? கட்சி என்பது ஒரு மெஷினரி, அது ஒரு ப்ராசஸ். ஆனால் அதே நேரம் அதை இயக்குகிற தலைமை என்பது உறுதியாக இல்லாவிட்டால் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எந்த தலைவன் விரும்புகிறானோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். நிறைய கட்சிகள், சகோதரி சொன்னாங்க, ஜாதி கட்சிகளை பற்றி சொன்னாங்க. அது மாதிரி கட்சிகள் கூட ஆட்சிக்கு வரணும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அது வெற்றி பெறதில்லை. ஏன்னா சில கொள்கை அடித்தளம் சரியில்லைன்னு வந்துடுது, அதனால் ஆட்சிக்கு வர முடியல. பெண்களாகிய நமக்கு யார் நல்லது செய்வாங்க, நல்ல திட்டங்களை யார் கொண்டு சேர்ப்பாங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவை, ரொம்ப முக்கியம். ஆகையால் கட்சி வேட்பாளர் இருவருமே தீர்மானிப்பது, ஒரு கட்சி நிற்கணும்னா தலைவர் அதில் திடமான தலைவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி நிற்கும். அப்போ தான் ஒரு வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்க முடியும். அப்போ தான் எம்எல்ஏ எம்பி நிறைய பேர் ஜெயிப்பாங்க.
அப்போ தான் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும், நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கும். ஆகையால் ஒரு தலைவன் என்பது ஒரு முக்கியமான சாதனை. அந்த முக்கியமான சாதனை தான் ஆட்சியை பிடிக்கும், கட்சியை நல்வழிப்படுத்தும், மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு சேர்க்கும், நல்ல வேட்பாளரை வெற்றி பெற செய்யும் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது என்பதோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வேட்பாளரே என்கிற வாதத்தை முன்வைக்க நிறைவு சுற்றில் திரு பொன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைவு சுற்றில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி விஜயதாரணி அவர்கள் இதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பிஜேபியில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் மறந்து போச்சு. ஒரு 10 வருஷம் ஏற்கனவே அந்த கட்சி இந்தியாவை 10-20 வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி இவங்களும் பின்னால் 10 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டாங்க, எல்லாம் மறந்து போயிட்டாங்க. 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாக்காரை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அந்த பகுதியில் லடாக் பகுதியில் டென்ட் போட்டு கட்டடம் கட்டிட்டான். 2500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சைனா ஊடுருவி கட்டடம் கட்டியாச்சு. இதுவரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராளுமன்றத்தில் பேசாத 56 இன்ச்சு மார்பை கொண்ட வீரர் தான் நமது பிரதமர் மோடி அவர்கள். அவரை பற்றி தலைவர் என்று அவர்கள் போகிறார்கள். மோடி மணிப்பூரில், மேகாலயாவில், நாகாலாந்தில் 3 மாநிலங்களில் போட்டியே போட முடியாத பிஜேபி என்ற கட்சி போட்டியே போட முடியாத நிலை ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான கட்சியில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய நம் பெண்மணி இவர்கள் இன்றைக்கு அதற்கு வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது நம்மளுக்கு ரொம்ப நகைப்புகரமாக இருக்கிறது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? அது உரிமை, ரைட்டு தான். ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்கணும்? கூளை கும்பிடு போடுபவன் தலைவன் அல்ல, கண்ணீர் வடிப்பவன் தலைவன் அல்ல. சேலத்தில் போய் மேடையில் ஏறி ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக ஒரு கொலை நடந்து விட்டது என்று சொல்லி திடீரென்று கண்ணீர் வடிப்பவர் சினிமா நடிகனே தவிர நான் தலைவன் அல்ல. நண்பர்களே, நன்றாக எவன் ஒருவன் காலில் விழுகிறானோ அவனால் உன் கால் வாரப்படும் என்பதை நீ உணர வேண்டும். எவன் ஒருவன் தவழ்ந்து வருகிறானோ அவனால் நீ தவள வைக்கப்படுவாய் என்று நீ உணர வேண்டும். மக்களை நேசித்து அடுத்த தலைமுறையை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களால் மட்டும்தான் இந்த நாட்டை வளப்படுத்த முடியும், இந்த நாட்டை பெருமைப்படுத்த முடியும், எதிர்கால சந்ததிக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்வாழ்வை அமைத்துக் கொடுக்க முடியும். அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிறது. எனவே உங்கள் எதிர்காலத்தை, உங்களை மட்டுமல்ல உங்களது எதிர்காலத்தை, எதிர்கால சந்ததியை, உங்கள் குழந்தைகளை மனதில் வைத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை வளப்படுத்துமே ஒழிய தவறான முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் எதிர்கால சந்ததியை பாதிக்கும். நன்றி, வணக்கம். பன்னிரண்டு மணி செய்திகள். 9.25 ஆண்டுகளா ஒரு வேட்பு மனு கூட சரியான முறையில் உங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் மக்களுக்கு நீங்க என்ன நல்லதை செய்ய முடியும் கேளுங்க. கலவரத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அண்ணாமலை இறங்கியிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டினார். கோவையில் பாஜகவுக்கு ஆதரவாக ஹிந்தியில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அகற்றினர். வட இந்திய ஒற்றுமை மன்றத்தின் அறிவுறுத்தல் என்ற பெயரில் கோவை நகரின் பல்வேறு இடங்களில் ஹிந்தி மொழியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அதில் இந்த முறை வட இந்திய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் குஜராத்தின் சிங்கம் மோடிக்கு அண்ணாமலை விசுவாசமானவர் என்றும் எழுதப்பட்டிருந்தது. நமது உத்தரப்பிரதேசத்திற்கு வாக்களியுங்கள், ஜெய் ஸ்ரீராம் என எழுதப்பட்டிருந்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பிரிவினையை தூண்டும் விதமாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் உள்ளிட்டோர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஹிந்தியில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அகற்றினர். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் கோவை மாவட்ட தேர்தல் பிரிவு அதிகாரிகள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட அறிவியல் தேர்வு 22ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட சமூக அறிவியல் தேர்வு
23ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பிட்ட தேதிகளில் தேர்வுகளை நடத்திட அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கிட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக பள்ளி கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் தினத்தன்று ஊழியர்களுக்கு அனைத்து நிறுவனங்களும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. அன்றைய தினமே காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மக்களவை தேர்தல் நடைபெறும் நாளில் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருந்தது. இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் இயக்குநருக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் வாக்குப்பதிவு நாளன்று தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், கடைகள் உட்பட அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை உறுதி செய்ய உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் BPO நிறுவனங்களும் தங்களது பணியாளர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகார்களை அளிக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகளை உருவாக்கி அதற்கான எண்களை பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் விளம்பரப்படுத்தவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்களிலேயே பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. புனித வெள்ளி, வார இறுதி என தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான மக்கள் தங்கள் பொழுதை கழிக்க கொடைக்கானலுக்கு படையெடுத்தனர். ஆனால் கொடைக்கானலில் சாலை பணிகள் நடப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவதிக்கு உள்ளாகினர். பள்ளம் தோண்டி டிப்பர், லாரி, JCB வாகனங்களை கொண்டு கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் 3 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வாகனங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. மேலும் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து மேல்மலை பகுதிக்கு செல்லும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்கப்படுவதில்லை என்று கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரல, இப்போ இந்த பஸ் வர்ற டயத்துக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ஒன்று தான் சார் வேணும், அந்த டயத்துக்கு ரூட்டை கட் பண்ணிக்காங்க. சாலை பணிகள் நடப்பதால் தங்களால் நேரத்துக்கு பேருந்தை இயக்க முடியவில்லை என்று பேருந்து ஓட்டுநர்கள் விளக்கம் தந்துள்ளனர். தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு அருகே உள்ள தென் நந்தியாலம் கிராமத்தைச் சேர்ந்த சிட்டிபாபு வேலூரை அடுத்த கோனாவட்டம் போக்குவரத்து பணிமனையில் உதவி பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவரது உறவினர் சென்னையில் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக வியாழனன்று குடும்பத்துடன் சிட்டிபாபு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் மாலை வீட்டை சுத்தம் செய்வதற்காக சென்றபோது முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து சிட்டிபாபுவுக்கு செல்போனில் தகவலும் அளித்துள்ளார். இதையடுத்து உடனடியாக சென்னையில் இருந்து தனது வீட்டிற்கு சிட்டிபாபு திரும்பியுள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 200 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி. அடுத்ததாக மக்கள் கட்சியை நம்பியே வாக்களிக்கிறார்கள் என்கிற நிறைவு சுற்று வாதத்தை முன்வைப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி சோமு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெண்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னு வந்துட்டு ஒரு பெண்மணி என்னுடைய சகோதரி கூக்குரல் இட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரியாரும் அண்ணாவும் நம் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆரம்பித்தார்கள். பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் அதை அரசவையில் ஆட்சி காலத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது, ரூல்ஸாக மாற்ற முடியாதுன்ற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சொத்துக்களை பெண்களுக்கு சம உரிமை சொத்துல தாய் வீட்டு சீதனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று பெண்ணுக்காக யோசிச்சு கொண்டு வரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டது. மகளிருக்கான சிறு வணிக கடன்கள் வழங்கும் திட்டம் அமைக்கப்பட்டது. பெண்கள் நடத்தேறிய நியாயவிலை கடைகள் திட்டம் அமைக்கப்பட்டது. கணவன்களால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவியர் திருமண திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் உருவாக்கப்பட்டது. அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண உதவி திட்டம் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்டது. உழவர் சந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ மகளிர் விடியல் திட்டம் பயணம்
அதாவது பஸ்ஸில் வந்துட்டு இலவசமாக பயணம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு வந்துட்டு பிஜி படிக்கிற காலம் வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கிறதா வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம். இது எல்லாமே பெண்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்டமைப்பால் கொண்டு வரப்பட்டது. இதை யாரும் மறந்துவிட வேண்டாம். 33% ரிசர்வேஷன் விமென்ஸ் பில் இப்போ பாஸ் ஆச்சு. எல்லாருமே வந்து கல்லூரியில் படிக்கிறீங்க, நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்கிறனாலும் சோஷியல் மீடியாவில் இது வந்து பெரிதாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு விஷயம். 33% பில் வந்துருச்சு. இனிமேல் வந்து பாராளுமன்றத்தில் வந்து 33% பெண்கள் வந்து வந்துருவாங்கன்னு ஒரு மாய பிம்பத்தை, அதாவது 2014 பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து இங்கே ஆட்சியில் இருக்குது. அதற்கு வந்துட்டு பிரதமர் வந்துட்டு மோடி தான், யாரும் மறந்துட வேண்டாம். அந்த மோடி தான் 10 வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன் இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும்னு பண்ணுறாரு. அதுவும் முழுமையாக வந்து நமக்கு கிடைக்க போதா? நிச்சயமாக கிடையாது. நீங்கள்லாம் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்துடும், நாளைக்கே எல்லாம் வந்து ஆக்கப்பூர்வம் ஆயிடுன்றீங்க. கிடையவே கிடையாது. அதில் 2 இக்கண்ணா இருக்குது. முதல் இக்கண்ணா, நமக்கு தொகுதி வரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். முதல்ல சென்சஸ் எடுக்கணும். நம்ம வந்து கொரோனா காலத்தில் சென்சஸ் எடுக்கவே இல்லை. உலகத்தில் எல்லாருமே கொரோனா காலத்தில் சென்சஸ் எடுத்தாச்சு. ஆனால் இந்திய நாட்டில் மட்டும், எங்கே நம்ம மோடிஜி ஆள்றாரு இல்லையா, அந்த நாட்டில் மட்டும் சென்சஸ் எடுக்கப்படவே இல்லை. சென்சஸ் எடுக்கப்படாத காரணத்தினால டீலிமிட்டேஷன் பண்ணலை. இது 2மே பண்ணாதான் நம்மளுடைய விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் நமக்கு அமுலுக்கு வரும். அது வந்து 9 ஆண்டு காலம் ஆகுமா இந்த 2 விஷயமும். அந்த 9 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் காலாவதியே ஆகிடும்ன்றது 3வது இக்கண்ணாவையும் வச்சு தான் இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை பாஸ் பண்ணுறாங்க. யாரே பெண்களுக்காக பாடுபடுறாங்க. அதே போல் மல்யுத்த வீராங்கனை அவங்க வாங்கிய மெடலையே திருப்பி கொடுத்துருக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எம்பி வந்து அவங்க கிட்ட சரியான முறையில் தகாத முறையில் நடந்தாங்கன்ட்டு மல்யுத்த வீராங்கனை மெடலையே திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அந்த கட்சி தேவையாங்கிறது தான் வந்து, ஏன்னா அதோட கட்டமைப்பே அப்படித்தான். அதே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சுயமரியாதை, சமூக நீதி, மாநில சுயாட்சி, இனம், மொழி, இது அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்டமைப்பு வளைகிறது. அண்ணா வந்தார், நல்லது செஞ்சார். கலைஞர் வந்தார், நல்லது செஞ்சார். தளபதியார் வந்தார், நல்லது செஞ்சார். நாளைக்கு யார் கட்டமைப்பில் அமைந்தாலும் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதையே செய்வார்கள் என்று கூறி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது சுற்றில் பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மக்கள் எப்பொழுது ஒரு தலைவனுக்காக இயங்குகிறார்களோ அப்பொழுது ஒரு நல்ல தலைவன் உருவாகுவான். அக்கா கனிமொழி சோமு அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, தலைவன் மட்டுமே இருந்தால் போதாது, கொள்கைகள் இருக்கணும், கட்சியினுடைய கோட்பாடுகள் இருக்கணும், கட்சியினுடைய கட்டமைப்புகள் இருக்கணும். ஏற்கிறேன். ஆனால் அந்த கொள்கைகள் இருக்கிறது, கட்சியினுடைய சின்னம் இருக்கிறது, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாமே அப்படியே இருக்கிறது. தலைவர் மாறிவிட்டார். அந்த வந்த தலைவர் அந்த கொள்கையின் நிலைப்பாட்டில் நிற்காமல் இருக்கிறார் என்றால் அந்த கட்சியினுடைய நிலை என்ன? எல்லா கட்டமைப்புகளை வைத்திருந்தாலும் அந்த கட்சியினுடைய மொத்த செல்வாக்கும் சரிந்து கொண்டே போகும். அப்ப வரக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க வேண்டும்? அதுதான் கேள்வி. தலைவர்கள் மாறுவது அப்படிங்கிறது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். வரக்கூடிய தலைவர்கள் அந்த கொள்கையின்பால் நிற்க வேண்டும். அந்த கட்சியினுடைய கொள்கையை எடுத்து சுமந்து செல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நல்லதுன்னு தனக்கு தெரிஞ்ச பிறகு உலகமே எதிர்த்தாலும் அதை செய்து முடிப்பேன் என்று நிற்கக்கூடிய தலைவனாக இருக்கணும். கொள்கையில மாறவே கூடாது. கூட நிற்கிறவங்க எல்லாம் மாறிவிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக கேட்டுக்கொண்டு தன் கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதே போல நமக்கு தவறுன்னு ஒரு விஷயம் தெரியுது, தவறுன்னு விஷயம் தெரிஞ்ச பிறகு மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டு தன் கருத்தை வெளியிடாமல் இருப்பது இன்னொரு ரகம். கட்சி மாறிவிடலாம், கட்சியினுடைய சின்னங்கள் மாறிவிடலாம். சின்னம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்சி வந்துட்டு தன்னுடைய சதவீதத்தை, வாக்கு சதவீதத்தை குறைஞ்சா சின்னம் மாறிடலாம். ஆனால் இந்த மைக்கு மூலமா நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருத்து, கொள்கைகள் அது மாறக்கூடாது. இந்த மைக்கு மூலமா நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கொள்கைகள் மாறக்கூடாது. அப்படி மாறாது நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக நாம இங்க தேர்ந்தெடுக்கணும். குறிப்பால உணர்த்துறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒத்த வயது உடையவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நீங்க அவரை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க போராட்டங்கள், அவர் ஈடுபடாத போராட்டங்களே இல்லை, மக்களுக்காக அவர் படாத பாடுகளே இல்லை. தன்னுடைய மீசை முடியை புடுங்கி எடுத்த போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை. சுருட்டால் சுட்ட போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை.
ஆண்டு கணக்கில் சிறைவாசம் கொடுத்த போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை. ஆனால் என்னவாயிற்று? மக்கள் அவரை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கல. இன்றளவும் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவன் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு தலைவனாக உயராமல் நிற்பதற்கு காரணம் யார்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இங்க யாரு தலைவன், யாரு லீடர் அப்படிங்கறத வெற்றுமைப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, நாம கவர்ச்சிகரமாக பேசுவது, கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொள்வது அல்ல தலைவனுடைய பண்பு. மக்களுக்கு எது நலம் என்பதை செய்து கொடுத்து மக்களுக்காக மக்களின் பால் நிற்கக்கூடியவரே உண்மையான தலைவராக இருக்க முடியும். என்னுடைய வாதம் என்னவென்றால், கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே தலைவனாக ஏற்க வேண்டும். அப்படியான ஒரு தலைவனை இங்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு நாம் வாக்கு செலுத்தினால் இங்கு நம்மிடமிருந்து கோடிகளில் கொள்ளையடிப்பவர்கள் தான் வருவார்கள். அதனால் வாக்குக்கு காசு வாங்குவதை முதலில் நிறுத்திவிட்டு நாம் நல்லவனாக மாறுவோம். சீடன் தயாராகிவிட்டால் நல்ல தலைவன் இங்கு உருவாகுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மக்கள் சபையினுடைய நிறைவு சுற்றில் நிறைவு பேச்சாளராக வேட்பாளரே என்கிற வாதத்தை முன்வைக்க திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்ல தலைவன், நல்ல கட்சி, நல்ல வேட்பாளர். இதனுடைய அழகு அல்லது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல தான் இப்போ நம்ம ஜனநாயகத்தில் கடும் போட்டி நடக்குது. அதுதான் நம்ம ஊடகத்தை தினம் விவாதிக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆடு கோழி அறுப்பதை தடை செஞ்சாங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத பின்னடைவை, தோல்வியை சந்தித்தது. ஒரு ஜனநாயகவாதியாக புரட்சி தலைவி அம்மா தான் எடுத்த முடிவை நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்பதனால் அவருடைய ஆட்சி அந்த தேர்தல் முடிந்த உடனே மக்களினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து, உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். இதுதான் ஜனநாயகம். இதுதான் மக்கள். இப்போ ஒரு இப்போ நம்ம போடுற வாக்குக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னெல்லாம் ஐயா சொன்னாங்கல்ல. நான் பெரிய அணுகுண்டு தேவையில்லை, ராக்கெட் தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, கத்தி தேவையில்லை, AK-47 வேண்டியதில்லை. நாட்டில் அரசுகளை அல்லது தலைவனை நமக்கு பிடிக்காத, மக்களுக்கு தீங்கு செய்கிற சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்குள் அமைதியை சீர்குலைக்கிற எந்த கட்சியையும், தலைவனையும், வேட்பாளரையும் நிராகரிக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவி அம்மா நம்முடைய மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அந்த தேர்தலில் அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் மோடி பாஜக என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் தான் கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் 3 வேளாண் சட்டங்களை அவர் நிறைவேற்றினார். தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் போராடினார்கள். ஆனால் திரும்ப பெறவில்லை. டெல்லியை நோக்கி லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு ஆண்டுகள் பனியிலும் குளிரிலும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் போராடி 700 பேர் செத்து மடிந்த பிறகு மோடி அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்கள் நல்ல தலைவனை பார்க்கணும், நல்ல கட்சியை பார்க்கணும். லட்சக்கணக்கான பேர் உயிரை தந்து, கோடிக்கணக்கான பேர் குருதி ரத்தம் சிந்தி உலகத்தில் பெற்றுத்தந்தது தான் ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி. எத்தனை ஆண்டு கணக்கிலே சிறையில் இருந்தார் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ் நாடார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். எதுக்கு? சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி வேணும்னு. பண்டித ஜவஹர்லால் நேரு, அண்ணல் காந்தி, அண்ணல் அம்பேத்கர், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தியாகிகள் சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, சிறையிலே வாடி உயிரை தந்து பெற்றுத்தந்த சுதந்திரம், ஜனநாயகம். அதுதான் தேர்தல். அந்த தேர்தல் கூடாது என்பது பாஜக. அப்படிப்பட்ட தேர்தல் கூடாது, பாராளுமன்ற ஜனநாயக முறைகள் தேவையில்லை என்று கருதுகிற, என்ற கருத்தை உருவாக்குகிற இந்த பாசிசத்தை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு நல்ல வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும், நல்ல தலைவனை நாம் தேர்வு செய்ய வேண்டும், நல்ல கட்சியை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த கருத்திலிருந்து இந்த உலகம் பார்க்கிற இந்த 2024 இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு செழிப்பான, அறிவு கூர்மையான முடிவை என் தாய் திருநாட்டின் 140 கோடி இந்திய நாட்டு மக்கள், 100 கோடி மேற்பட்டிருக்கிற வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள், 6 கோடி வாக்காளர் பெருமக்கள் தீர்மானிப்பார்கள். வாழ்க ஜனநாயகம்! ஜனநாயக யுத்தம் வெற்றி பெற நல்ல தலைவர்கள் நாடால மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாக்களிக்க வாக்காளர் பெருமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.
இந்த மக்கள் சபை பல்வேறு ஆழமான கருத்து செறிவு மிக்க பார்வைகளை, பல்வேறு பரந்தப்பட்ட பார்வைகளை முன்வைத்திருக்கிறது. ஒரு தலைவர் என்பவரோ அல்லது ஒரு கட்சி என்பதோ உருவாவது என்பது மக்களிடமிருந்துதான். மக்களிடமிருந்து யார் ஒரு அறியப்பட்ட முகமாக வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தொடர் வெற்றியின் மூலமாக தலைவராக்கப்படுகிறார்கள். அந்த தலைவர்கள்தான் ஒரு கட்சிக்கான அடையாள முகமாக மாறுகிறார்கள். அதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற பல்வேறு பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் இறுதி எஜமானர்கள் என்பவர்கள் வாக்காளர்கள். வாக்காளர்கள் எந்த அடிப்படையில் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த கால முடிவுகளோடும் நிகழ்கால முடிவுகளோடும் இனி எதிர்கால முடிவுகளோடும் ஒப்பிட்டுத்தான் அதை முடிவு செய்ய போகிறோம். அந்த வகையில் முதல் முறை வாக்காளர்களான நீங்களும் வாக்குகளை தங்களுடைய இறுதி ஆயுதமாக கையிலேந்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களும் வேட்பாளரை, தலைவரை, கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது கட்சியை, தலைவரை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 6 விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி கூறி இந்த மக்கள் சபையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.